அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற இந்த டாபிக் வந்து எல்லோரோட லைஃப் கூடயும் நிச்சயமாக பொருந்தி போகும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடியவங்க, இனிஷியல் ஸ்டேஜில் வரக்கூடியவங்க இந்த கேள்வியை நிச்சயமாக கேட்பாங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போய் நம்மளோட யூடியூப் வீடியோஸ்க்கு கீழே பார்த்தா ஏகப்பட்ட பேர் இந்த கேள்வி வந்து கேட்டு வச்சுருப்பாங்க. ரீசெண்டாக கூட நம்மளோட ஆஃபீஸ்க்கு இந்த கேள்வி வந்து ஒரு வாய்ஸ் நோட்டாக வந்துச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சரி, இதை நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஆடியோவாக கொடுத்துட்டோம். இருந்தாலும் இதை வந்து ஒரு வீடியோவாக பதிவிடலாம் யூடியூப்பில் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் பேசுகிறேன். ஸோ பொதுவாக வந்து எல்லாரோட கேள்வியுமே வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு இருக்கும், ஆனால் அந்த ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பண்ணணும்லாம் நினைக்கிறேங்க, ஆனால் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள அதை அனலைஸ் பண்ணல, நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க. என்ன காரணம்னா, அவங்க அதை அனலைஸ் பண்ணல, அவங்கள பற்றி அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கல. சில பேருக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, இதை நான் 2 விதமாக பார்க்குறேன். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்து அவங்களோட உடம்புல எனர்ஜி இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த உடம்புல எனர்ஜி இல்லாததுனால அவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி தூண்டினாலும் அந்த எனர்ஜி இல்லாதனால அவங்களால பண்ண முடியல. இரண்டாவதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் யார் அப்படின்னா, சோம்பேறித்தனம். முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே செட் ஆகியிருப்பாங்க. இப்போ எப்படின்னா, காலையில் எழுந்திரிக்கக்கூடியது நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் பண்ண முடியல அப்படின்னா, ஒன்று அந்த உடம்பு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணி டயர்ட்னஸில் நீங்கள் வந்து தூங்கியிருப்பீங்க. ஸோ எழுந்திரிக்க முடியாமல் போகும். எழுந்திரிக்க வேண்டான்னு சொல்லி உடம்பு வந்து அதுக்கு அனுமதி கொடுக்காது. ரெண்டாவது, மனம் அனுமதி கொடுக்காது. மனம் ஏன் அனுமதி கொடுக்காது அப்படின்னா, சுகத்தை நோக்கி பயணம் பண்ண ஒரு கம்ஃபர்ட் ஜோன். காலையில் எழுந்து என்ன பண்ண போகிற, அது எழுந்தால் தான் நீ சாதிக்க முடியுமா, 8 மணிக்கு எழுந்து பண்ணு, 9 மணிக்கு எழுந்து பண்ணு, 10 மணிக்கு எழுந்து பண்ணுன்னு சொல்லி சில விஷயங்களை அது கொடுக்கும். இந்த மாதிரி எழுந்திருக்கிறது மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்கள்லையுமே. இப்போ வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து நான் இன்றைக்கி வந்து அந்த துணி துவைச்சிட்றேன் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தாலும் துணி துவைச்சிருக்க மாட்டாங்க, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தாலும் துணி துவைச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே போவாங்க. ஆனால் நான் வந்து டெய்லியும் யோசிக்கிறேங்க, அதை பண்ணணும்னு யோசிக்கிறேன், ஆனால் ஏன் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது மேலே ஒரு கில்ட்டாகவும் ஒரு ஃபீல் வரும். 2 விஷயம்தான். உங்களோட மனம் அதை சொல்லுதா, இல்லை உண்மையாக உங்களுக்கு எனர்ஜி லோவாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துங்க. இந்த 2 விஷயத்தை தாண்டி ஏன் அது நடக்க போகுது? எனர்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, காலில் ஏதோ ஒரு பெயின் இருக்குது. அந்த காலில் ஏதோ ஒரு பெயின் இருக்கும்போது எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் என்னால் எழுந்து பண்ண முடியாதுக்கான காரணம் என்னென்னா, எனக்கு கால் வலி இருக்குது, என்னால் கால் ஊண்ட முடியாது, அதனால் வந்து நான் எந்திரிக்க முடியல, நகர மாட்டேன். இப்போ இதுவே இன்னொரு சினாரியோ என்னவாக இருக்குன்னா, சோம்பேறித்தனத்தினால எந்திரிக்காமல் இருப்பேன். இப்படி எல்லாத்துக்குமே இந்த 2 விஷயம் இருக்குது. ஒன்று, என்னால் எந்திரிக்க முடியாததுக்கு, பண்ண முடியாததுக்கான காரணம் என்னோட சோம்பேறித்தனம். அது எனக்கு சோம்பேறித்தனம் தான் அப்படின்றத முதல்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே பெரிய டைம் வேணும், பெரிய பக்குவம் வேணும். ஏன்னா பொதுவாகவே வந்து நம்ம ஒத்துக்க மாட்டோம். இல்லை சோம்பேறித்தனம்லாம் கிடையாது, என் உடம்பு எப்படி ஃபீல் பண்ணுறது தெரியுமா, நான் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, என் உடம்புல எனர்ஜியே இல்லை தெரியுமான்னு சொல்லி அது உண்மையாகவே சோம்பேறித்தனத்தை நம்ம வந்து எனர்ஜி லோவாக இருக்கிற மாதிரி சில பேர் வந்து நினச்சிப்பாங்க, கற்பனை பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே உண்மையை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை என்னால் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியும், ஆனால் இருந்தாலும் அது எனக்கு என்னமோ தோணவே மாட்டேது, பெருசாக பண்ணணும்னு தோணுது, ஆனால் பெருசாக அதை செயல்படுத்த மாட்டேறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாமே வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கே இருந்து பழகிட்டாங்க. அப்போது அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது வந்து நான் இப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவங்க கடைசி வரைக்கும் சும்மா தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் நடக்காதப்போ அதை நினச்சி வருத்தமும் பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ எப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோனை நம்ம பிரேக் பண்ணுறோமோ அப்போ தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். இப்போ இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது? ஒன்று, உங்களோட எனர்ஜி லோவாக இருக்கிறதுனால உங்களால் செயல்பட முடியல அப்படின்னா, எனர்ஜியை கூட்டுறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னா, ஒன்று உணவு முறையில் இருக்குது, இன்னொன்று ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலமாக இருக்குது. இப்போ நான் உணவு சரி பண்ணியும் என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நான் சேஞ்ச் பண்ணும்போது தான் இன்னும் என்னால் பெரிய லெவலில் நான் இங்கே செயல்பட முடியும். அப்போ அந்த நெருப்பு சக்தியே உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எனர்ஜி லோவாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ நம்ம அந்த நெருப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு நம்ம சில விஷயங்களில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நம்ம கொண்டு வருவோம், உணவு பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ மனம் அப்படின்னக்கூடிய விஷயத்தினால நீங்கள் எழுந்திரிக்காமல் இருக்கீங்க, எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா மனதை பழக்கப்படுத்தணும். அப்போ அதுக்கு நான் எப்படி பழக்கப்படுத்துறது? இப்போ நான் காலையில் எழுந்து உட்காந்து நான் தியானம் பண்ணாலோ இல்லை வந்து மூச்சு 4 வாட்டி ஏற்றி இறக்குனாலோ என்னோட மனம் மாறும், அதுக்கப்புறம் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னா, முதல்ல எழுந்திரிக்கிறதுக்கு உங்களால் முடியல, எப்படி கொண்டு வர முடியும்? அப்போது நல்லா கிளியராக புரிஞ்சுக்க வேண்டியது, நான் மாற்றணும்னு நினச்சா அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தாலும் நான் மாற்றணும். ஏன்னா மொத்தமாக கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து பழக்கப்பட்டதுனால திடீர்னு ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது மிஞ்சி போச்சுன்னா ஒரு 4 நாள் பண்ணோம், அதுக்கப்புறம் திரும்ப 5வது நாள் விட்டுரும்.
திரும்ப ஒரு 10 நாள் பண்ணோம், அதுக்கப்புறம் திரும்ப 11ஆவது நாள் விட்டுரும். இந்த மாதிரி இருந்தால் என்றைக்குமே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிகிட்டே வந்தோன்னா, மனமுக்கு நீங்கள் சொல்லிகிட்டே வரீங்க, நான் வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து பிரேக் பண்ணி நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் இனிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கு தெரியப்படுத்தும் போது அடுத்து ஈஸியாக உங்களால் அடுத்தடுத்த விஷயத்துக்குள்ளே அடி எடுத்து வச்சு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் ஜிம் போக போகிறேன், இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வாக்கிங் போக போகிறேன், ரன்னிங் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கூட அட்லீஸ்ட் வாரத்துக்கு திங்கக்கிழமை போயிடுவேன், புதன்கிழமை போயிடுவேன், வெள்ளிக்கிழமை போயிடுவேன், கண்டிப்பாக நான் போயிடுவேன். ஆனால் அந்த 3 நாளில் மிஸ் ஆகாமல் நீங்கள் போயிட்டீங்கன்னா அடுத்து திரும்பவும் எதுக்கு பழக்கமாகும்னா, அடுத்து ஒரு 4 நாளைக்கு பழக்கமாகும், 5ஆவது நாளுக்கு பழக்கமாகும், 6ஆவது நாள் பழக்கமாகும், இப்படி 7 நாளுமே வந்து வாரத்தில் 7 நாளுமே வந்து உங்களால் போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்த முடியும். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா, இப்போ இவ்வளோ நாள் நான் துணி துவைக்கணும்னு நினச்சேங்க, இந்த வேலைலாம் இருக்குது, இன்றைக்கி மொத்தமாக இவ்வளோ வேலை இருக்குது, ஆனால் இன்றைக்கி நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், துணி துவைச்சிட்றேன், இல்லை நான் ஒரு விஷயம் பண்ணிடுறேன், வீட்டை க்ளீன் பண்ணிடுறேன், இப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து அப்ளை பண்ணால் கண்டிப்பாக அது அடுத்த கட்ட நிலைக்கு உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அதை வந்து பழக்கப்படுத்துறீங்க. நல்லா கவனித்து பாருங்கள், பல பேர் வந்து எப்பயுமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் திடீர்னு ஒரு டைம் ஏதாவது ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா இருக்கிற மொத்த வேலையும் நம்ம தூக்கி போட்டு செய்வோம். காரணம் என்னென்னா, அந்த டைமில் அவங்களுக்கு மோட்டிவேட் ஆகிருக்குது, அந்த டைமில் ஏதோ ஒரு எனர்ஜி வந்துருக்குது, அந்த டைமில் மனம் வந்து ஒன்றுத்தில் செயல்படும் போது ஓகே இதில் லயப்படுது, அப்படியே பண்ணுறாங்க. பட் அது ரெகுலராக நான் இந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் என்னால் நான் நினச்ச ஒரு விஷயத்த பண்ண முடியும். அது எப்பயுமே எனக்கு நடக்கணும் இல்லையா? இப்போ நான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது வந்து என்றைக்கோ நான் தோன்ற அன்னைக்கு பண்ணுறதுன்றது அவசியம் இல்லை. நான் டெய்லியும் பண்ணும்போது அதில் என்னால் ரிசல்ட் பார்க்க முடியும். அப்போது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்தணும்னா இந்த 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஒன்று, என்னோட எனர்ஜி கம்மியாக இருக்குன்னா எனர்ஜியை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வழி என்னவோ அதை பார்க்கணும். 2வது, என் மனம் அது செயல்பட விடாமல் தடுக்குது, சோம்பேறித்தனம் இது ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னா, அந்த சோம்பேறித்தனத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் மோட்டிவேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்காதீங்க. மோட்டிவேஷன் உங்களை நீங்கள் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கணும்னா, டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக ஏதோ ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹேபிட்டில் சேஞ்ச் ஆகிடும். இப்போ டெய்லி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஐயோ நான் இதெல்லாம் பண்ணணுமே அதெல்லாம் பண்ணணுமேனு சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர்லாம் ஆகாது. ஏன்னா அது ஹேபிட்டில் போனதுனால அது உங்களுக்கு தெரியாமல் இயல்பாக அது நடந்துகிட்டே இருக்கும். அது பெரிய விஷயமாகவே இருக்காது. ஆனால் எப்பயாவது ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது வந்து ஹேபிட்குள்ளே இல்லாததுனால இதெல்லாம் இன்றைக்கி பண்ணணுன்ற ஒரு ஃபீல் வரும். அப்போ ரெகுலராக அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அது ஹேபிட்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக அதை நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆகுதுன்னா திரும்பவும் நீங்கள் சிரமப்பட வேண்டியது இருக்கும். அப்போது சின்ன சின்ன விஷயங்களில் இந்த ப்ராசஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நினச்ச விஷயங்களை உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும், பண்ண முடியாதுன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் தான் அதுக்கு வந்து இனிஷியேட் பண்ணணும். ஸோ எனர்ஜி லோவாக இருந்துச்சுன்னா அதை மாற்றிங்க. இல்லை மனம் தான் அப்படி போராடிட்டு இருக்குது, சோம்பேறித்தனமாக இருக்குது, ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு இடம். அந்த இடத்துல நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பெரிய பெரிய ஆபத்துகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த டேஞ்சர் ஜோன்லேருந்து நீங்கள் எப்போ வெளியே வரீங்களோ புதிய புதிய விஷயங்கள்லையும் பெரிய பெரிய மிராக்கிள்ஸையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். வணக்கம். உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும், அதுக்கோசரம் தான் ஃபோன் பண்ணேன். நீங்க அனுப்பின அந்த மூலிகை வந்து நேற்றுக்கு காலையில பூஜையில வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போட்டுட்டேன். காலையில போட்டுட்டு வெளியில போய் ஒரு மணி நேரத்துக்குலாம் ஒரு கிளைண்ட்டு கிட்டே 3-4 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த கொட்டேஷன் ஒரு டெண்டருக்கு ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதான் கையெழுத்து போட்டு வரேன் டெண்டருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது வந்த வேலையா என்னன்னு தெரியல, நீங்க சொன்னீங்க, அது ஒரு நம்பிக்கையோட பண்ணேன் நினைக்கிறேன். ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, அது வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு டெண்டர் மறந்துட்டாங்கன்னு நினைச்சேன் நான். அவ்வளவுதான். உங்களே கூப்பிட்டு சொன்னாங்க சார் வந்துருச்சு, இப்ப போய் கையெழுத்து போட்டு வந்துட்டேன். நன்றிங்க. அது சொல்றேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது.